உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நடிகரா இருந்த ஒரு அரசியலுக்கு வந்தனால தான் இவ்வளவு விமர்சனங்கள். இந்த விஜய்க்கு சேர்ற கூட்டம் எம்ஜிஆருக்கோ அண்ணாதுரைக்கோ இல்ல கலைஞருக்கோ கூடல, ஜெயலலிதாவுக்கும் கூடல. இவ்வளவு கூட்டம் வந்துச்சா? இது வந்து ஒரு மாபெரும் இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். விஜய் has so much influence on people that he can collect so much crowd. 10,000 பேர் இவங்க சொல்லியிருக்காங்க, அது 30,000 பேர் 20,000 பேர் வந்துருச்சு அப்படின்னு அவரை குறை சொல்றது வந்து யூ cannot estimate. அவங்களுடைய எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்திருக்கலாம், 10,000 பேர் வந்தால் போதும். அவருடைய ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் எல்லாரும் சொல்றது he should have reported on time அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, எம்ஜிஆர் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு டயத்துக்கு வந்திருக்காரா? கலைஞர் ஏதாவது கூட்டத்துக்கு டயத்துக்கு வந்திருக்காரா? ஒருத்தர் கூட வந்ததில்லை. அண்ணாதுரை வந்திருக்காரா? ஒருத்தர் வந்தது கிடையாது. இதனால வீட்டு விட்டு வெளியே வராம இல்லை, அதுக்கு அவருடைய மென்டலாக யூ வில் கெட் சப்ரஸ். அப்படியே பயங்கர டிப்ரெஷன் இருக்கும். யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாது. உண்மையிலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவன்ட்ட பேசுகிறோமா இல்லை யார்கிட்ட பேசுகிறோம்? வாட் am I going to do இனிமே in the future? What is the future? விஜய் அவர்களை கைது பண்ணுங்க, அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்னு கைது பண்ணாங்கன்னா இவங்க டோட்டலாக தோற்று போயிடுவாங்க. ஆதன்சிமனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சமீபத்தில் கரூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் எல்லார்ட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மாணிக்கம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இந்த கரூர் இன்சிடென்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை எப்படி பார்க்குறீங்க உங்களோட கண்ணோட்டத்தில்? முதல் கொடுமை வந்து எல்லா சேனலுமே 24 மணி நேரத்துக்கு அதை தான் பேசுகிறாங்க. அதை முதல்ல இந்த சேனல்காரர்கள் நிறுத்தணும். விஜய் அவர்கள் இந்த கரூர்ல நடந்த விஷயத்துக்கும் ஒரு நடிகரா இருந்த ஒரு அரசியலுக்கு வந்தனாலதான் இவ்வளவு விமர்சனங்களா இல்ல இந்த இதுல 2-3 பாயிண்ட் இருக்குங்க. ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1, இந்த விஜய்க்கு சேர்ற கூட்டம் எம்ஜிஆருக்கோ அண்ணாதுரைக்கோ இல்லை கலைஞருக்கோ கூடலை, ஜெயலலிதாவுக்கும் கூடலை. இவ்வளோ கூட்டம் வந்துச்சா? ஓகே, எம்ஜிஆர் ஆட்சியார் கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்போ இருந்த மீடியா கவரேஜ் வேறு, இப்போ இருக்கிற மீடியா கவரேஜ் வேறு. பட் எம்ஜிஆரை விட ஒரு ஆளுமை உள்ள ஆள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அவரை விட மக்களுக்கு நல்லது பண்ணவர், தமிழை பற்றி அவர் எல்லா படத்துலையும் தமிழுக்கு தான். அவர் ஒரு மலையாளி. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிழைக்கிறோங்கிறதுக்காக ஒரு அண்டர் கரண்ட்டாக தமிழை பற்றி, தமிழர்களை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி எப்போவுமே நீ பார்த்துருக்கீங்களா? எதில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அவர். பெரியார் சொன்னார் தமிழ் காட்டுமராடி லாங்குவேஜ்னு. அதெல்லாம் பொறுக்கி தானே அவர் தூக்கி தலைமையில் வச்சுக்கிறாங்க. அது வேறு விஷயம், அவர் நல்லது பண்ணியிருக்கலாம். பட் அவர் அப்படி சொன்னவர் தூக்கி இவங்க தலைமையில் வச்சுட்டு ஆடுறானுங்க. ஏன்டா உன் லாங்குவேஜை நீ லாங்குவேஜை வளர்க்குறேன்ற ஒருத்தன் வந்து காட்டுமிராண்டின்னா அவனத்துக்கு தலைமையில் என்ன கதவும் பிடிச்சவங்க நடக்குது. என்னடா அது கான்ட்ரவர்சி? உங்களையே நீங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு யாருக்கும் வராத ஒரு கூட்டம் ஒன்று வருது. இப்போ எதுவும் அவருக்கு ஒரு புல்லிங் பவர் இருக்குது விஜய்க்கு. அந்த புல்லிங் பவர் உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்குதா? இப்போது அதாவது நம்ம வந்து போலீஸ் அவங்கள குறை சொல்லணுங்கிறது இல்லை. அவன் சொல்கிற மாதிரி நியூஸில் சொல்கிறாங்கல்ல, 30வது என்னமோ கொண்டாடினாங்க, அதுக்கு வந்து கொடுத்த இடம் பெரிய இடம், அதில் போலீஸ்காரன் ஜாஸ்தியாக இருந்தால் மக்களை விட. இதில் ஏன் போலீஸ்காரன் வைக்கலன்னு கேட்குறாங்க. அதனால் இது எல்லாமே வந்து அவங்க வந்து உண்மையிலேயே பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்லை இவரை ஒடிக்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அரசியல் வந்து ரொம்ப ஒரு மாபெரும் கடல். கண்டிப்பாக அது வந்து ஒவ்வொருத்தனை ப்ளேம் பண்ணுறது. இப்போ எனக்கு ஒரே ஒரு மேட்ரு அதில் ரொம்ப பிடிக்காம இருக்கா. ஐ மே பி கிரிட்டிசைஸ் ஃபார் திஸ். எல்லாரும் ஏன்டா சிங்கிள் மேனாக செந்தில் பாலாஜி குறை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஏண்டா அந்தாலும் என்ன பண்ணார்? சீஃப் மினிஸ்டர் வந்தால் கூட்டி போகிறாரு, கனிமொழி வந்தால் கூட்டி போகிறாரு, நிற்கிறாரு பக்கத்தில். அப்போவே நிற்கிறாரு. அவர் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். எதுக்கு ஒரு சேர எல்லோரும் உட்காந்து மீடியாவில் உட்காந்து பேசிட்டே இருக்கீங்க? செந்தில் பாலாஜி தான் பிளான் பண்ணார், செந்தில் பாலாஜி தான் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சார். அது எப்படி நீங்கள் ஆத்தென்டிக்காக அப்படி பேசுவீங்கன்னு நான் கேட்குறேன். அதை மீடியா வந்து கேரி பண்ணுது. நீங்கள் அவரை கூப்பிட்டு கேளுங்க, ஏன் சார் நீங்கள் அனுப்பிச்சிங்களான்னு கேளுங்க, அவர் பதில் சொல்லட்டும். அதுக்கு முன்னால் ஒரு தனி மனிதனை போய் அவர் வந்து மந்திரியாகவும் இல்லை, சரி அவர் பண்ண நல்லது கெட்டதெல்லாம் விட்டுருங்க சார். ஒரே மனிதனை அவனுக்கும் மனசு இருக்கும்ல. அவன் கொலைகாரனாகவே இருக்கட்டும் சார், அவனுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். அப்போது நீங்கள்லாம் அவரை போட்டு கண்ணா பின்னான்னு கொந்துறது வந்து எனக்கு ஒத்து வரல சார், எனக்கு பிடிக்கல. செந்தில் பாலாஜி அவர்கள் விஜயை டைரக்டாவோ இல்லை மறைமுகமோ எதிர்க்கணும்னு அவர் அங்கே அது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். தெரியல, நான் நினைக்கிறேன் இது வந்து ராங்கு நினைக்கிறேன். இதெல்லாம் எல்லாமே வந்து கேலி கூத்தாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நேத்தோட விடுறேன், கரூரில் செத்து போட்டான் எல்லாரும், ரைட், நீ 40 பேருக்கு எத்தனையோ கோடி கொடுங்க, செட்டில் பண்ணுங்கள், அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறார் ஒருத்தர் SRM காலேஜ், இந்த மாதிரி நல்லது பண்ணுங்கள். நான் பாலிட்டிஷியனும் கிடையாது, உலகத்தை திருத்துறதுக்கு நான் பிறக்கல. பட் எனக்கு என்னமோ யாராவது என் பேச்சை கேட்டு திருந்த முடிஞ்சா திருந்துங்கடா சாமிங்களா. அப்பா நல்லவனா வாழுங்கடா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக சார். விஜயோட அந்த அரசியல் அப்படி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் கூடுது,
விஜய் அவர்கள் வராரு, எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கூடுறாங்க. அந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு நடிகர். நடிகர் அப்படின்னாவே சவுத் இந்தியாவில் பெரிய மாபெரும் கவர்ச்சி ஒன்று இந்தியா பூரா இருக்குது, உலகம் பூரா இருக்குது. பட் தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தமிழ்நாடு ஆந்திராலாம். இப்போது அப்படி ஒரு கவர்ச்சியில் குழந்தைங்க பொன்பளைங்கெல்லாம் அவரை பார்க்க வர்றாங்க. அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிஎம்கே எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இவருக்கு வேண்டிய அளவு பிரச்சனைகளை பண்ணி, அதாவது சும்மா இருக்கிற விஜயை வந்து இவங்க பெருசாக்குறாங்க. சரி, இது வந்து அவருக்கு நடிகருக்கு வருதா இல்லை அவர் நல்ல விஷயம் பேசுகிறாரு? டிஎம்கேக்காரங்க கவர்மெண்ட்டாக இருக்கிறவன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவன் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பான். நம்ம நாட்டில் வாங்காமல் இருக்க மாட்டான். ஆன்டி கவர்மெண்ட் நிறைய இட் வில் பி இம்மீடியட்லி ஒரு கேட்சபிள் ஒரு மேட்டராக இருக்கும். அதை பற்றி பேசுனீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டை பற்றி எகென்ஸ்டாக பேசினா மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் தான் ஆல்ரெடி லஞ்சம் வாங்குது. அதனால் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாரு. அது மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இவங்க கடைசியாக ஓட்டு போடுவாங்களா எனக்கு தெரியாது. கடைசியாக 1000-2000 டிஎம்கே வர கொடுத்தானா ஓட்டை போட்டு அவனை ஜெயிக்க வச்சு போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஓட்டை பிரித்து போட்டுருவார். விஜய் என்ன பண்ணுவார், இப்போ அவர் இந்திரா காங்கிரஸ் சேருவார்னு ஒரு நேற்று தத்திங்களா யாரோ வந்து சொன்னால், இப்போ இந்திரா காங்கிரஸ் எனக்கு 40 சீட்டு கொடுத்தா போதும், மீதியெல்லாம் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு பூரா இவங்களுக்கு வந்துடும், விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் வந்துடும். அப்புறம் மித்தவெல்லாம் என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி பாலிடிக்ஸில் நிறைய மேட்டர் இருக்குது, நிறைய காம்பினேஷன்லாம். இது எது ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. இவர் ராஜீவ்காந்தியில் பேசுகிறவங்க ஒருத்தன் கிளப்புறான் ஒரு வதந்தியை, காங்கிரஸோட ஒரு கூட்டணி போட போகிறாரு அப்படின்னு. இட் கேன் ஹேப்பன். பாலிடிக்ஸில் என்ன வேணாலும் பாசிபிள் ஆச்சு. அதனால் இதெல்லாம் ஓட்டை கன்வெர்ட் ஆகாமல் எனக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு மாபெரும் இன்ஃப்ளூயன்ஸ்னு நினைக்கிறேன். விஜய் ஹேஸ் so much influence on people that he can collect so much crowd. ஒரு 10,000 பேர் இவங்க சொல்லியிருக்காங்க, அது 30,000 பேர் 20,000 பேர் வந்துருச்சு அப்படின்னு அவரை குறை சொல்கிறது வந்து யூ கேனாட் எஸ்டிமேட். அவங்களுடைய எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்திருக்கலாம், 10,000 பேர் வந்தால் போகுதுன்னு. அவன் 20,000 பேர் ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து மோட்டர் பைக்கில் வரான். எம்ஜிஆர் இருந்தபோது 2 வீலர் வசதிகள் இவ்வளவு இல்லை, பஸ் ஏறி வரணும்னால மக்கள் வராமல் இருந்திருக்கலாம். இப்போ அதனால் இவர் கூட்டம் வரலாம். ஆனால் இது வந்து ஒரு ஒரு மாபெரும் விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தட் கம் அண்ட் வெயிட் ஃபார் ஹவர்ஸ் ரொம்ப மாபெரும் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. பட் இவர் என்ன, இவருடைய ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் எல்லாரும் சொல்கிறது, ஹீ ஷுட் ஹவ் ரிப்போர்ட்டட் ஆன் டைம். ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, எம்ஜிஆர் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு டயத்துக்கு வந்திருக்காரா? ரைட். கலைஞர் ஏதாவது கூட்டத்துக்கு டயத்துக்கு வந்திருக்காரா? ஒருத்தர் கூட வந்ததில்லை. அண்ணாதுரை வந்திருக்காரா? ஒருத்தர் வந்தது கிடையாது. ஜென்ரேஷன்ல அந்த பாடல்கள் போட்டு இவ்வளவு நேரம் தாமதம் ஆனனால தான் அப்படின்ற ஒரு அது வந்து அவங்க ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ அது கரெக்ட். ஏன்னா எனக்கு அது வந்து இவங்க வந்து they are trying to find reasons to accuse him or to frame him up. இப்போ அவர் வந்து வரலாம், அவரும் தப்பு பண்ண வேண்டாம். அவர் என்ன சும்மா அவர் கிளம்புனாரு, லேட்டாக கிளம்பியிருக்க வேண்டாம். கூட்டம் வரணும்னு அவருக்கும் தெரியுது, அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு பூரிப்பு இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணணும், டேய் பாரா நான் அரசியல்வாதின்னா இந்த மாதிரி அரசியல்வாதின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இவர் 8 மணினா 8:30 மணிக்குள்ளே இருப்பேன்டா அந்த இடத்துல அப்படின்னா நியாயம். இல்லை க்ரௌடால் 1 மணி நேரம் லேட்டாக போச்சு அப்படின்னா ஒரு மன்னிப்பு கேட்டு இருக்கலாம். இவர் 5 மணி நேரம் 10 மணி நேரம் லேட்டாக போகிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ பேசிக் டிஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்த பார்த்துருக்காங்க, பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அத்தனை கூட்டம் இருக்குன்றதை விஜய்கிட்ட அப்டேட்டும் பண்ணாமல் இருக்காங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கு விஜய் எப்படி சார் பொறுப்பா? இல்லை அது வந்து ஒரு டீம்னு இருந்தால் எல்லாரும் தான் இப்போ சொல்லணும்ல சார். ஒரு தப்பு நடந்தால் எல்லாரும் மோடியை தானே குறை சொல்கிறான், இல்லை ஸ்டாலினை தானே குறை சொல்லுவான். அதனால தலைவராக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஸ்டோன் பெல்ட்டிங் இல்லாமல் இருக்காது. தலைவனாக இருந்தீங்கன்னா யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட். அரசியல் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தொழில். இல்ல அவங்க நம்பி தானே சார் விஜய் வாக்கு கொடுக்குறாரு, அங்க போறாரு, எல்லாமே கிளம்பி இருக்கணும்ன்ற நான் இவர் வந்து டயத்துக்கு கிளம்பி இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான. அந்த ரிப்போர்ட்டை கூட விஜய் கிட்ட கொண்டு போகலையோ சார், இந்த மாதிரி ரொம்ப க்ரௌட் ஆகிட்டே இருக்கு, நம்ம உடனே அங்க போனோம் இல்லைன்னா இது இவங்க சொல்லணும். இங்க இருக்கிறவங்க அதுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல யார் இன்ச்சப்பா வெறும் செயலாளர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் செயலாளரை. எல்லாருமே சார் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான் சார். இவன் வந்து ஒரு கட்சிக்கு செயலாளராக இருக்கான், 50 வருஷமாக ஒரு கட்சி வந்து பவரில் இருக்குது, அவங்களால பண்ண முடியாது, இவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கல அவன் ஒரு பூரிப்பில் ஒரு மிதப்பில் தான் இருப்பானுங்க. அதாவது கலெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு அவங்க அதை சொல்லணும்னு அவனுக்கு தெரியல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியல. இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்துருக்கணும். இப்போது சில பொலிட்டிக்கல் கட்சியில் வந்து சில கைட்ஸ் இருப்பாங்க, சில அனுபவப்பட்ட முதிர்ச்சியானவங்க இருப்பாங்க. அது இந்த கட்சியில் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் இது வந்து பேசிக் ஃப்ளா, இதை அவர் கரெக்ட் பண்ணியிருக்கலாம்.
இவனுக்கு வந்து ஒருத்தனை ப்ளேம் பண்ணிடுறதை விட்டுட்டு ஆகிற வேலையை பார்க்கணும். ஓகே, சும்மா ஒருத்தனை ப்ளேம் பண்ணுறது, இவனால் அதாகி போச்சா, இது எல்லாராலையும் எல்லாம் தான் நடக்கத்தான் செய்யும். அரசியல் அப்படிங்கிறது இப்படி தான். அது இப்போ அந்த மனுஷனை தனியா விட்டாங்களா சார்? ஏன்னா அதுல வந்து அவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க வந்து சம்பவம் நடந்திருக்கு, அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு விஜய்கிட்ட ஏர்போர்ட்ல கேள்விகள் கேட்க போறாங்க. அவரு வந்து சந்திக்கல, எதுவுமே பேசாம போயிட்டாரு விஜய் அவர்கள். அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு. எப்படின்னா அவர் சைலண்டாக போகிறது பெட்டர். பிகாஸ் எனக்கு என்ன மேட்ருன்னு தெரியாது. ஆமா, அவர் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி தானே 20 லட்ச ரூபா சொன்னார். டிலே பண்ணி அப்பா அவன் 5 லட்சம் கொடுத்தான், அவன் 10 லட்சம் கொடுத்தான், அப்போ நான் 20 லட்சம் கொடுக்குறேன்டா. நாங்கள் கூட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. இவர் விஜய் வந்து கையோட ஒரு 50 லட்ச ரூபாய் சொல்லிட்டு வந்திருக்கலாம், எல்லோரும் மிரண்டு போயிருப்பாங்க. அந்த தம்பி ஏன் சொல்லாமல் வந்தார்னு நினச்சேன் நான். நான் ரெகுலராக விஜயோட டச்சில் இல்லை. இப்போது கமல் சார் கூட கட்சி ஆரம்பிச்சபோது என்கிட்ட 4 வாட்டி பேசினார் சில மேட்டர்களுக்கு. இப்போ நம்மளா கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். நம்மளா போய் ஃபோனை பண்ணி அவர் தொங்கி இதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. சரி சரி. அவர் கூப்பிட்டு ஆனால் என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மேட்ரு அப்படின்னாருன்னா அவர் 4 பேர் டிஸ்கஸ் பண்ணணும். வயசானவங்க, அவங்க அப்பாட்ட யாரோ ஒருத்தன்ட்ட. சரி, நல்லது கெட்டதுக்கு யூ நீட் பீப்புள். யூ கேன் நாட் ஜஸ்ட் நீங்கள் வந்து தனி மனிதனாக எதுவும் பண்ணிட முடியாதுங்க. கண்டிப்பாக. பிகாஸ் யூ ஆர் இன் அ வெரி பவர்ஃபுல் பொசிஷன். உங்களுடைய ஸ்டேட்டஸ் எங்கே வைத்து வச்சுருக்காங்க மக்கள். அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் போகிற போது அனுபவப்பட்டவன் 4 பேரை கேட்கணும். நீங்கள் என்ன மாதிரி பண்ணலான்றத நீங்களாக வந்து தான் தோன்றித்தனமாக பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுக்கு பவர் இருக்குது, மக்கள் நம்ம பின்னர் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து இட் கேன் புல் யூ டவுன் வெரி ஈஸிலி. அதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அது 50 லட்சமோ இல்லை என்ன ஏதோ அறிவிச்சு வந்திருக்கலாம் அப்படின்னு. அது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆன்சர் பண்ணாமல் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரி. பிகாஸ் இவர் ஷார்ட்டர் ஆகி போயிருப்பாரு. ஏங்க என்னால் ஒரு 2 பேர் செத்து போயிட்டான்னா ஒன்றும் இல்லை. நான் 1981 ஒரு படம் ஒன்று எடுத்தேன் குப்பையாக. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய வேலை அடித்து மழை கொட்டுது. படம் வந்து நான் கொஞ்சம் திமிர் எடுத்தவங்க தெரியல, டொர்ன டயத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாள். நான் வந்து ஒரு இடத்துக்கு பிரிண்ட் போக லேட் ஆகி போச்சுன்னு காரை ஒருத்தர் ஓசி வாங்கிக்கின்னு நான் போய் தாம்பரத்தில் இறக்கி விட போனேன். திரும்பி வரல, தூங்கிட்டேன். பிரிட்ஜ் மேலே கார் ஏறி சின்ன குழந்தை செத்து போச்சு. உங்களுக்கு தெரியாது, 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப மனசால. பிறந்த குழந்தை அப்போ தான் ஒரு 4 மாதம் 6 மாதம். அவங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் தரேன்னு சொன்னால் ஒத்துக்கல. அவங்க நரிக்கரோட குழந்தை அடையாரில். சரி, மனுஷனுக்கு வந்துங்க நம்மளால் ஒரு செத்து போயிட்டான் அப்படின்னு வாழ்க்கையை வேஸ்ட்டுங்க. நான் இன்றைக்கி நான் அதை நினச்சி வருத்தப்படுறது உண்டு. என் வாழ்க்கையில் நான் ஒரு கொலை பண்ணிட்டேனே சாமி, அதுக்கெல்லாம் தண்டையெல்லாம் கொடுத்தாங்க, வேறு விஷயம். பட் இதெல்லாம் நடக்கூடாது. ஒருத்தனால என்னால் ஒருத்தன் செத்தான், நான் கை ஒடிஞ்சேன். உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி என் கேரக்டர். நான் வந்து வருத்தம் என்னால் எதுவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் ஒரு பைத்தியக்காரன். என்னை பொறுத்தவரை எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அது சந்தோஷப்படுத்துது, எனக்கு பிடிக்கும். எனக்கு என்னை ஒருத்தன் ஏமாத்தினா, என்னை ஒருத்தன் கஷ்டப்படுத்தினா அதுக்கான பழி வாங்குறதே கிடையாது. அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்மளால் நடந்து போச்சுன்ற போது எனி மேன் அவன் கொலைகாரன் இருந்தால் கூட கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு ஒரு ஷாக் இருக்கும், ஃபீல் பண்ண செய்வாங்க. எல்லோரும் வந்து கன்ஃபெஸ் பண்ணுறான்ல கோர்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபிஸ்ட் ஆஃப் ஆங்கரில் கொண்டு விட்டேன்னு. இந்த மாதிரி தானே இது வந்து இவருடைய ஃபிஸ்ட் இல்லை. பட் இட் இஸ் ஜஸ்ட் ஹேப்பன். ஸ்டாம்பீடு, மக்கள் ஒருத்தர் ஏறி மிதிக்கிறது, அப்புறம் இவனை அவங்களோட சொல்கிறது, அவன் இவனை குறை 2 நாளாக வீட்டு விட்டு வெளியே வராமல் இருக்கு. அதுக்கு அவருடைய மென்டலாக யூ வில் கெட் சப்ரஸ். அப்படியே பயங்கர டிப்ரெஷன் இருக்கும். யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாது. உண்மையிலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவன்ட்ட பேசுகிறோமா இல்லை யார்கிட்ட பேசுகிறோம், வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ, இனிமேல் என்ன ஃப்யூச்சர், வாட் இஸ் த ஃப்யூச்சர். எல்லா மனுஷனுக்கும் இருக்குங்க. அவருக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாக இல்லை. பெத்த மந்திரி மாதிரி 80-90 வயசாக இல்லை. அவருக்கு இனிமேல் தான் வாழ்க்கை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால் டிப்ரெஷன் இருக்கும், டென்ஷன் இருக்கும். யூ கேன் நாட் ஜஸ்ட் அக்யூஸ் பண்ண முடியாது. அவரை கைது பண்ற அளவுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். விஜய் அவர்களை கைது பண்ணுங்க, அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்னு. கைது பண்ணாங்கன்னா இவங்க டோட்டலாக தோற்று போயிடுவாங்க எலெக்ஷன். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார், பொலிட்டிக்கலாக அதெல்லாம். இப்போது சார் இப்போது கவர்மெண்ட்டில் ரைட் பண்ணுறானுங்க எத்தனையோ பேரை. மந்திரியை ரைட் பண்ணுறான், சேகரெட்டி ரைட் பண்ணான், எல்லாரும் ரைட் பண்ணால் எத்தனையோ கோடி எடுத்தானுங்க. எவனையாவது உள்ளே போட்டானுங்களா இன்னைக்கு வரைக்கும்? அல்லர்ஜின் இஷ்யூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார், புஷ்பா படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு 2 செத்து போயிட்டாங்க பார்த்துருப்போம். அதுக்கு அல்லு அர்ஜுனை கைது செஞ்சு அதுக்கு உண்டான நடவடிக்கை. அது என்னன்னா அல்லு அர்ஜுன் பாலிடிக்ஸ்ல இல்ல, அவர் பொலிட்டிஷியனா இருந்தாருன்னா கைது பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறதுக்கு அவரை கைது பண்ணாங்களே தவிர இவர் ஒரு பாலிட்டிஷியனா இருக்காரு. இது வந்து இதனுடைய ரிப்பர்கஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சரி, இப்போ ஒரு பாலிட்டிஷியனை நீங்க ஜஸ்ட் லைக் கைது பண்ண முடியாதுங்க. அவன் என்ன வேணா உளறாங்கிறதுனால யூ லவ் டு சோ மெனி திங்ஸ் என்ன வெயிட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் பண்ண முடியும். செக்ரட்டரியை கைது பண்ணுவாங்க, பிகாஸ் அவர் செக்ரட்டரியாக இருக்கார். இப்போ தான் செக்ரட்டரியாக வந்தார், 6 மாதம்னு பண்ணுவாங்க. ஒரு தலைவனை கைது பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. கரூர் போகணும்னு நினைக்கிறீங்க விஜய்? இப்பயாவது கரூர் போகணும், அது ஒரு தப்பாக எனக்கு தோணுது. மேபி அவர் வந்து உடனே போயிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பிகாஸ் பெரிய ரியாக்ஷன் இருக்கும். பட் இன்னுமே ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சாவது அவர் போகணும். போயிட்டு எல்லாரையும் பர்சனலாக மீட் பண்ணணும்.
அவர் போகிறாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணால் கூட்டம் வரும். பட் வேறு வழி இல்லை. பிகாஸ் ஏன்னா இப்போது எல்லா மந்திரியும் போயிட்டாங்க. எல்லா மந்திரியும் சொல்லி வச்ச மாதிரி எப்படா கரூரில் கொலை நடக்கும்னு நினச்சிருப்பாங்களாம் தெரியாது எனக்கு. டப்பு நின்றுட்டாங்க அங்கே போய். அது ஆக்டிங்னு வச்சுக்கோங்க. அது சும்மா மக்களை இது பண்ணுறதுக்காக நடந்தது. பட் இவர் ஐ திங்க் ஈஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. அந்த மனுஷன் கட்சியை கலைச்சிடணும், சினிமாக்கே இனிமேல் திரும்பிடணும், சினிமா மட்டும்தான் இனிமேட்டு வாழ்க்கைன்னு இருந்துடணும் அப்படின்னு சில பேர் எழுதுறாங்களே சார். அதுக்கு எழுதுவான் சார். எவன் வேணும் சார், எனக்கு எவன் வேணா அட்வைஸ் பண்ணுவான். எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு நான் பிரச்சனைக்குள்ளே இருக்கேன். அட்வைஸ் எவன் வேணாலும் பண்ணலாம். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய அனுபவம் என்ன, அதை வச்சு நான் ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறது வாழ்க்கையை தவிர எவன் வேணும் சொல்கிறதெல்லாம் நீ எல்லாத்தையும் நீ கேட்டுக்க, வாங்கிக்க, உனக்கு எது ரைட்னு தோணுதோ அதை நீ பண்ணு. அதுதான் கரெக்டாக தவிர அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? I think he should continue and try to do some good to the society. Okay. Because எந்த பாலிட்டிஷியன் இதுவரை நல்லது பண்ணவே இல்லை. எவனும் நல்லது பண்ணலைங்க. கரெக்ட். காமராஜர் பண்ணாரு, கக்கன் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி எவனா ஒருத்தன் வரலாம்ல. விஜயோட கம்பேக் சொல்றாரு, நான் என்னுடைய சம்பாத்தியத்தை விட்டு நான் இறங்கிட்டேன்றாரு. இப்போ ஃபுல்லாக இறங்குயா. இந்த எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பில்ல, அது வரைக்கும் நீ தம் கட்டுன்ற. நான் இப்போவே நிறைய பேர் அவர் ஏதோ காம்பினேஷன் போட்டால் ஜெயிச்சு போடுவாருன்றாங்க. ஏன்னா பார்ட்டிஸ் எல்லாம் அவர் ஸ்டெபிலைஸாக இருக்குது. அவங்கள தகக்கணும்னா இவர் தனியாக நின்று எம்ஜிஆர் மாதிரி தாக்க முடியுமா எனக்கு தெரியாது. அப்போ இருந்த மீடியா வேறு, இப்போ இருக்கிற மீடியா வேறு. மீடியாவில் எவன் நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ என்ன வேணாலும் பேசுவீங்க. எல்லாத்தையும் நீ வாங்கிக்க, உனக்கு இது ரைட்னு தோணுதோ அதை பண்ணு. பட் ஐ திங்க் ஹீ ஷுடன்ட் ஸ்டாப். ஓகே, ஹீ ஷுட் அக்ரெசிவாக போயிட்டு ஒத்துக்கத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும். நான் என்ன சொல்கிறேன், ஐ எம் டிமாண்டிங் ஃப்ரம் யூ, யூ ஹவ் மேட் இனஃப் மணி ஃபார் யுவர் லைஃப். ஒரு 30 ஜெனரேஷன் சம்பாரிச்சிட்டீங்க, எதையாவது பண்ணி பெரிய ஆள் ஆகிட்ட. அலெக்சாண்டர் மாதிரி எவன மாதிரி பெரிய ஆளை வாங்குன்ற நான். இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். நீ என்னை திட்டானாலும் பண்ணு. பட் நான் நினைக்கிறேன் somebody has to do that. விஜய் அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஐ திங்க் இல்லை, அப்படியே இஸ் காட் டு கண்டினியூ, இஸ் காட் டு பி ஹிம்செல்ஃப். அவனாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் நினைக்கட்டும், நல்லது பண்ணட்டும் மக்களுக்கு. நான் சம்பாத்தியத்தை விட்டேன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி சம்பாத்தியத்தை விடட்டும், ஆளுங்களை வச்சு பார்க்கட்டும். கீழே இருக்கிறவன் தப்பு பண்ணுவான், தப்பு பண்ணால் இவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வழக்கம் போல் நீங்கள் பதிவு பண்ணதுக்கு. நினைச்சலாம் சத்தியம் எடுப்பெல்லாம் நன்றி.